Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ரொம்ப கிராண்டான ஒரு ஸ்லீவ் பேட்டர்னை எப்படி சிம்பிளா நம்ம செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து டிசைன்ஸ்ன்றது பர்టిక్యులரா எதுவும் தேவையில்லை. நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லயே நம்ம இத வரைஞ்சிக்கலாம். நமக்கு தேவையான இடங்கள்ல ஃபில்லிங் பண்ற மாதிரி நம்ம அந்த டிசைன்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு அந்த டிசைன்ஸை வந்து எப்படி ஈஸியா குயிக்கா எவ்வளவு ஃபாஸ்டா எந்த ஒரு க்ளூ மெட்டீரியல்ஸும் இல்லாம எவ்வளவு த்ரெட்லயே எப்படி வந்து அதை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னு பாத்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. நம்ம நார்மலா யூஸ் பண்ற குந்தன் ஸ்டோன்ஸ், சுகர் பீட்ஸ், த்ரெட் அண்ட் ஸ்டோன் செயின்ஸ் இது 4 மட்டும் தான் இதுக்கான மெட்டீரியல்ஸ். சோ இத வச்சு எவ்வளவு கிராண்டான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சென்டர்ல ஸ்டோன்ஸ் வைக்க போறோம். சோ ஸ்டோனை சுத்திரும் நம்ம சுகர் பீட்ஸ் போட போறோம் இல்லையா? சோ அதனால அது மேல ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதுல இருந்து நம்ம வந்து எந்த இடத்துல நமக்கு ஃபில் பண்ணணுமோ அது வரைக்கும் நம்ம த்ரெட்டால ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஸ்டோன் நான் வைக்க போறேன். சோ அதனால இது வரைக்கும் நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுவேன். சோ இந்த அவுட்லைன்ல இருந்து இந்த அவுட்லைன் வரைக்கும் நான் வந்து த்ரெட்டால ஃபில் பண்ண போறேன். அந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதோ அந்த பினிஷிங்கோ அந்த ஷேப்போ உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். நீங்க வந்து இதை கால்குலேட் பண்ணாம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மெட்டீரியல்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்பேஸ்ல வைக்க முடியாம உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ சேம் மெத்தட் தான். சோ ஸ்டார்டிங் பிளேஸும் பாத்தீங்கன்னா அதே சேம் பிளேஸ் தான். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற த்ரெட்டுக்கு இன் பிட்வீன்ல அதே ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கலாம். கண்டினியூஸா வரணும்ன்றது இல்ல. சோ ஜஸ்ட் ஒரு டபுள் ஷேட் வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நம்ம போடுறோம். ஆனா கொஞ்சம் போடையில கேர்ஃபுல்லா போடுங்க. சில்க் த்ரெட் பார்ட்ல நம்ம வந்து சில்க் த்ரெட் போடும்போது கொஞ்சம் நீடில் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்ட் ஹைட்டா இருக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கு. எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஆரி ஒர்க் இல்லாத ஒரு ட்ரெஸ் காஸ்டியூமா நம்மளால பார்க்கவே முடியல. இன்னும் அவ்வளவு ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. காம்ப்ளிகேட்டடா இருக்கிற டிசைன்ஸை கூட நீங்க எப்படி சிம்பிளா போடலாம் அப்படின்னு நம்ம சேனல்ஸ்ல நிறைய போடுறேன். இப்போ சில்க் த்ரெட்டோட பார்ட் வந்து கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ற ஒர்க் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்ப பாருங்க நான் இந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். இதை வந்து க்ளூ வச்சு கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஸ்டூடிங் நீடில் வச்சு ஸ்டிச் பண்றேன். பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் பீடால இந்த ஸ்டோனை சுத்திர நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க எந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சுகர் பீட்ஸ் 0 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க கடையில வாங்கலே நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் வேணும்னு கேட்டு வாங்குங்க. குவாலிட்டியான பீட்ஸ் வாங்குனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிளவுஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கல அது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல ஹை குவாலிட்டி பீட்ஸா மெட்டீரியல் சேல்ஸ் பண்ற ஆரி ஒர்க் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ற ஷாப்ஸா பார்த்து நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஷார்ப் கரெக்டா வந்திருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு போடுங்க. இந்த வெளியில இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம சுகர் பீடால ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன் செயின்ஸால டிசைன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டோன் செயின்ஸ் வச்சுட்டு நம்ம டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின்ஸ்லேயே நிறைய சைஸஸ் இருக்கு. உங்களுக்கு நல்லா பார்வையாக வேணும், லைக் பிரைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை விட பெரிய சைஸ் 18cc சொல்லுவாங்க. ஸோ அந்த சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு லுக் வந்து ஸ்டோன் மாதிரி லுக் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த சைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது 16cc. இப்போ பாருங்க, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ முடிக்கிற இடத்துல நம்ம சிசரால அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த கர்வ் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் பீடும் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் வச்சு இதை எப்படி ஃபில் பண்ணலான்றது பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுட்டே வந்துடலாம். அது நம்ம கண்டினியூஸாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ எவ்வளோ அழகா எவ்வளோ கிராண்டா இருக்கு. எல்லாமே நம்ம கிட்டக்க இருக்கிற அவைலபிளான ஒரு மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான். இந்த சர்க்கிள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாமே கிராண்டான ஒரு லுக்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.